நம்ம இந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து எப்படி வந்து பர்மனெண்ட்டாக delete பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட ப்ரொஃபைல் பேஜ் போயிட்டு மேலே இங்கே 3 கோடு கொடுத்துருக்காங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சர்ச்சில் வந்து DELன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டீஆக்டிவேஷன் ஆர் டிலீஷன்ற மாதிரி இங்கே ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். இதில் வந்து எந்த ப்ரொஃபைலை delete பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ரொஃபைலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணுறீங்களா ஆர் delete பண்ணுறீங்களான்ற மாதிரி கேட்கும். நீங்கள் பர்மனெண்ட்டாக delete பண்ணணும்னு நினச்சிங்கன்னா delete அக்கௌண்ட்றதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு எதுக்காக delete பண்ணுறீங்கன்ற ரீசன் கேட்கும். அந்த ரீசனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ அந்த ரீசனுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு வந்து ஃபைனலாக வந்து கேட்பாங்க. இந்த பாஸ்வேர்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக delete பண்ணுறீங்களான்ற மாதிரி ஒரு பட்டனில் வந்து கேட்கும். நீங்கள் கன்ஃபார்ம் டிலீஷன் கொடுத்தோன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து பர்மனெண்ட்டாக delete ஆயிரும். நீங்கள் திரும்ப வந்து 30 டேஸ் வரைக்கும் வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். திரும்ப லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் ஆயிரும். பட் வந்து 30 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து பர்மனெண்ட்டாக வந்து delete ஆயிரும்.